பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார். 1 கொரிந்தியர் 7:24, சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். ஆமாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அழைத்திருக்கிறார். எப்படி அழைத்திருக்கிறார் என்று தெரியுமா? உங்களுடைய தாழ்மையை பார்த்து, உங்களுடைய நற்குணத்தை பார்த்து, உங்களுடைய மனதை பார்த்து, நீங்கள் பிறருக்கு உதவி செய்கிற அந்த நல் மனதை பார்த்து உங்களை அழைத்திருக்கிறார். உலகம் பார்த்தது வெளித்தோற்றம்தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களின் உள்ளந்திரியங்களையும் உங்கள் உள் மனதையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். இவை எல்லாவற்றையும் பார்த்து, உங்களுடைய பரிசுத்தத்தை பார்த்து, நீங்கள் ஆண்டவருக்காக செய்த அர்ப்பணிப்பை பார்த்து, அவருக்காக நீங்கள் செலவழித்த மணிக்கணக்கான நேரத்தையும், ஆத்துமாக்களுக்காக நீங்கள் வடித்த உங்களுடைய விலையேறப்பெற்ற கண்ணீரையும் பார்த்துதான் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்த காரியங்கள் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. எப்படி? பழைய ஜெபம் இல்லை, பழைய அர்ப்பணிப்பில்லை, பழைய கண்ணீர் சிந்தி ஜெபித்த அந்த காலங்கள் என்றைக்கோ ஜெபித்தேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி மாறிட்டு இருக்கு. ஆனால் ஆண்டவர் உங்களை அழைத்தது நீங்கள் ஏற்கனவே இருந்த அந்த நிலைமையை பார்த்து, அவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். ஆண்டவர் எதை உங்ககிட்ட அதிகமாக விரும்பி அழைத்தாரோ அந்த காரியங்களை உங்களை விட்டு நீங்கள் மாற்றாதபடிக்கு, காலங்கள் மாறினாலும், வருடங்கள் ஓடினாலும், பொருளாதாரம் உயர்ந்தாலும், ஆண்டவர் எதை உங்களிடம் விரும்பி அழைத்தாரோ அந்த காரியங்களை எந்த காரணத்தை கொண்டும் உங்களை விட்டு மாற்றிடாதீங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். Have a blessed day. Jesus bless you.